கிரசன் சினி கிரியேஷன்ஸ் KM சஃபி தயாரிப்பில் மகாகந்தன் இயக்கத்தில் இளையதிலகம் பிரபு வெற்றி கோமல் குமார் நடிக்கும் ராஜபுத்திரன் மே 30 முதல் உலகமெங்கும். ஜெசிகாவின் மரணவாக்கு இங்க போற உயிர்ல என் உயிரை கடைசியா இருக்கு. இதுக்கப்புறம் டைரியை வச்சு பேய் படம் எடுக்கிறது இதுவே கடைசியா இருக்கு. வணக்கம். ஒரு மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு படம் உருவாகும் போது அதை கன்சியூம் பண்ணுற உள்ளூர் மக்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆக்சிடென்ட், ஜியாகிரஃபி ஆஃப் த இன்சிடென்ட்னு முக்கிய விஷயங்கள் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு படம் எடுக்கும்போது நேரடியாக கதைக்குள்ளே போயிடலாம். பட் உள்ளூர்லேயுமே கூட எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அதே கதையை மற்ற ஊர் மக்களுக்கு படமாக எடுக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக மெனக்கெட்டு ப்ராப்பராக கான்டெக்ஸ்ட் புரிய வச்சு கதை என்னன்னு சொல்லும்போது தான் அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். முக்கியமாக ஏன் என்ன எப்படின்னு அடிப்படைகள் புரியும். 2003 வயநாடு மாவட்டத்தில் நடந்த முத்தங்கா கலவரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த நரிவேட்டை படத்தை எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நரிவேட்டா, தமிழில் நரிவேட்டை. டொவினோ தாமஸ் சூழ்நிலை காரணமாக வேண்டா விருப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்றாரு. ரொம்ப அமெச்சூராக பிஹேவ் பண்ணுறாரு. வயநாட்டில் பழங்குடியின மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கான ஒரு இடம் வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. அது வயலண்டாக மாறாமல் தடுக்க அங்கே பல போலீஸார் குவிக்கப்படுறாங்க. அதில் டொவினோவும் ஒருத்தர். அவர் கூடவே இருக்கிற ஒரு சீனியர் கான்ஸ்டபிள் சுராஜ் வெஞ்சரமூட் டொவினோ சின்ன பையன் அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறாரு. இந்த போராட்டத்தை ஒடுக்க கேசவ்தாஸுங்கிற ஒரு சீனியர் ஆஃபீஸர் வராரு. அதுதான் சேரன். இதெல்லாம் நடக்கிறது ஃப்ளாஷ்பேக்கில். பிரசன்ட்ல டொவினோவை போலீஸ் சில பேர் ரொம்ப மும்முரமாக தேடிட்டு வராங்க. அவர் இவங்க கிட்ட தப்பிச்சு ஓடுறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த போராட்டம் என்ன ஆச்சு, எப்படி முடிஞ்சது, ஏன் இப்போ போலீஸ் டொவினோவை துரத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த நரிவேட்டை. ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஆர்க் இருக்கிற கேரக்டரை டொவினோ ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அவர்கிட்ட தெரியிற செல்ஃபிஷ்னஸ், டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்ததும் காட்டுற இன்னசென்ஸ், தென் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல மெச்சூர் ஆகிறதுன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப அழகாகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பஷீர் இருக்கிற கொஞ்சம் வயசான கான்ஸ்டபிள் கேரக்டரில் சுராஜ் தமிழ்லையும் சொந்த குரலில் பேசி அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. டீ குடி, கிரிப்பாக இருக்கும், லவ் பண்ணு, லைஃப்பில் கிரிப்பு கிடைக்கணும். டொவினோ மேலே நிஜமாவே அக்கறை இருக்கிற ஒரு அண்ணன் மாதிரி செம்ம நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆதிவாசி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, கூடவே போராட்டம் பண்ணுற கேரக்டரில் ஆர்யா சலீம் படம் ஃபுல்லாக செம்ம பவர்ஃபுல்லான லுக்கோடையே சுற்றி இருக்கிற நடிகர்களை காலி பண்ணுறாங்க. முழு கன்விக்ஷனோட தைரியத்தோட இவங்க எதிர்க்கிற விதத்தை பார்க்கும்போது நிஜமாவே ஒரு ஆக்டிவிஸ்ட் நடிக்க வச்சிருக்காங்களோ அப்படின்னு கூட யோசிக்க வைக்கிறாங்க. கடைசியாக நம்ம இயக்குனர் நடிகர் சேரன், அவருக்கு மலையாளத்தில் முதல் படம். தமிழில் அவர் பண்ணாத ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம், கொஞ்சம் டவுட்டோடய நடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுறாரு. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தை வச்சு பார்க்கும்போது இவருடைய காஸ்டிங் கரெக்ட்னு புரிஞ்சாலுமே கூட இன்னும் கூட இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கலாம். ஜேக்ஸ் பிஜாயோட பின்னணி இசை தான் ரொம்ப டல்லா போற படத்தை ஓரளவுக்கு டாலரபிளாக பார்க்க வைக்குது. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல இடங்களில் கண்ணை கட்டும் போது ஜேக்ஸ் பிஜாய் தான் பிஜிஎம் வாசிச்சு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு பிரெயினை சுறுசுறுப்பாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணாரு. பட் தமிழ் டப்பிங்கில் சில பாட்டெல்லாம் பிஜிஎம்ல கேட்க நல்லா இல்லை. பாடகர் தேர்வு, லிரிக்ஸ் ரெண்டுமே பெட்டராக இருந்திருக்கலாம். வயநாடு மலைப்பகுதி, அப்பப்போ அந்த இடத்தோட அளவை காட்டுற அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ ஷாட்ஸ், கலவர காட்சிகளில் லாங் ஷாட்ஸ், முக்கியமான மூமெண்ட்ஸோடைய ஸ்லோ மோஷனு, கிரிட்டியான சினிமேட்டிக்கான மூட மெயின்டைன் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் விஜய். விடுதலை, விசாரணை ரெண்டுமே நிஜ சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு முக்கியமாக அரசாங்கத்தோடைய அடக்குமுறை, போலீஸோடைய அதிகார துஷ்பிரயோகம், சிஸ்டத்தில் இருக்கிற ஓட்டைகள், இதையெல்லாம் ஹைலைட் பண்ணி பிரசன்ட் பண்ணப்பட்ட படங்கள். நரிவேட்டையும் கிட்டத்தட்ட அதே தீம்ஸை டீல் பண்ணுறதுனால இந்த ஒப்பீடு பேரல்ஸை தவிர்க்க முடியல. இன்ஃபேக்ட் அப்பாவியான சூரி போலீஸ் கேம்பில் நடக்கிற விஷயங்களால கலங்கி போகிற மாதிரி தான் டொவினோடைய கேரக்டரும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பழங்குடி மக்களை அவங்க டார்ச்சர் பண்ணுறது, அப்பாவிகளை மேனிபுலேட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒத்து போகுது. படத்தில் காட்டப்படுற விஷயங்கள் நிஜமாவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்குறப்போ ஒரு கணத்தை உணர முடியுது. பிரியமதா கேரக்டருக்கு பெரிய ஸ்கோப் இல்லைனாலுமே கூட ஹீரோவுக்கான டிரைவிங் ஃபோர்ஸாக அந்த கேரக்டரை பிளேஸ் பண்ணியிருந்த விதம், எழுதியிருந்த விதம் நல்லா இருந்தது. பட் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ப்ராப்பராக கான்டெக்ட் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு, அதை இந்த படத்தில் பண்ணல. பழங்குடி மக்கள் தங்களுக்கான இடம் கேட்டு போராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்சிடென்ட்ஸ் லீடிங் அப் டு தட் ப்ரொடெஸ்ட் என்ன அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லை. திடீர்னு ஒரு நாள் போராட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுக்கான காரணம் லேட்டர் சீன்ஸில் கொஞ்சம் டைலாக்ல வந்துட்டு போனாலுமே கூட முதல்லயே ஏன், எதற்கு, எப்படிங்கிற காரணங்களை சொல்லியிருந்தா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக உதவி இருக்கும். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கிற அந்த டிஸ்கனெக்ட் கடைசி வரைக்கும் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. தென் ஆர்யா சலீம் கேரக்டர் யாருங்கிறது உள்ளூர் வாசிகளுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம். நமக்கெல்லாம் என்னன்னு தெரியும், அவங்க போராட என்ன நோக்கம், இவங்களுக்கு ஏன் அவங்க ஹெல்ப் பண்ணணும், எதுக்குமே டீடைலிங் இல்லை. போலீஸ் சைடில் நடக்கிற விஷயங்கள்னு வந்தா எல்லாமே கிளீஷேவாவே இருக்கு. இந்த கேரக்டர் இப்படி காட்டுறாங்களா, கண்டிப்பா கொண்டுடுவாங்க அப்படின்னு காலங்காலமா நம்ம சொல்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நச்சுன்னு 4 சீன்ல சொல்ல வேண்டியதை ஆல்மோஸ்ட் நம்மள ஸ்லீப் மோடுக்கே பிடிச்சி தள்ளுற ரேஞ்சுக்கு ரொம்ப மெதுவா தேவைக்கு அதிகமான நேரத்தில் சொல்ல ட்ரை பண்றாங்க.
கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸ் ட்விஸ்டெல்லாம் எந்த விதத்திலையும் சர்ப்ரைசிங்காகவும் இல்லை. லவ் சீன்ஸும் சரி, டொவினோ போலீஸில் சேர்ற ஆரம்ப நாட்களை காட்டுற அந்த காட்சிகளும் சரி, எதுவுமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. டொவினோவுக்கு உண்மை தெரிகிற விதம், அதுக்கப்புறம் அவர் சேரன் கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப இல்லாஜிக்கலாக இருந்துச்சு. இதெல்லாம் சரியா ஒட்டாததுனாலேயே மெயின் பீஸான அந்த கலவர போர்ஷன் இருக்கு இல்லையா, வெறும் ஷாக் ஃபேக்டருக்காகவே இருக்கும்னு யோசிக்க வைக்குது. அதில் ஒரு குழந்தையை காமிச்சு சாகடிச்சதெல்லாம் அநியாய மேனிபுலேஷனாக மட்டுமே தெரிஞ்சுது. தென் டொவினோ பண்ணுற சில விஷயங்கள் எல்லாம் சீக்ரெட் அப்படின்னா எப்படி அவரை சில பேர் துரத்திட்டு வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, உண்மையை தெரிஞ்ச ஒருத்தரை சிஸ்டம் இப்படி தான் ஈஸியாக விட்டு பிடிக்குமா அப்படின்னு எதுவுமே நம்மளுக்கு புரியல. மொத்தத்தில் இந்த நரிவேட்டை கேரள மாநில மக்கள் யாரும் கண்டிப்பாக மறக்கக்கூடாத ஒரு சம்பவத்தோடைய சின்சியரான பதிவாக இருந்தாலுமே கூட ஒரு சினிமாவா என்ன அவ்வளவு சிறப்பாக என்கேஜோ என்டர்டெயினோ பண்ணல. டொவினோ ரசிகர்களை வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். எனக்கு ரொம்ப சுமாரான படமாகவே இருந்துச்சு. படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வயலன்ஸுக்காக கண்டிப்பாக அடல்ஸ் ஒன்லி.